என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். அதிலும் காலையிலே இந்த நிகழ்ச்சி தரப்படுகின்ற காரணத்தினால் மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். மொழி தெரிகிறதோ தெரியவில்லையோ அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்க்கிறார்கள். தொடர்பு கொண்டு ஃபோன் மூலமாக நாங்கள் இந்த ஆசனத்தை செய்யலாமா, எங்கள் ஆசிரியர்கள் கிடையாது என்கிறார்கள். செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டேன். கொஞ்ச நாளில் அவர்கள் பல்வேறு விதமான ஆசனங்களை பழகி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களையும் யோகாசன ஆசிரியராக மாற்றி நேராக இங்கே வந்து செய்து காட்டி அதனுடைய அற்புதங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளெல்லாம் நீக்கிக் கொள்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது பயிற்சியாளியில் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் இங்கே கம்பைன்ட் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். கம்பைன்ட் ஆசனத்தில் தான் அவர்களுக்கு எம்பிபிஎஸ் என்ஜினியரிங் சீட்டெல்லாம் கிடைக்கும். ஆகவே +2 படித்த மாணவர்கள் இது போன்ற ஆசனங்களை பழகி போட்டிகளில் கலந்து கொண்டு கம்பைன்ட் ஆசனம் செய்து அதிகப்படியான மார்க்குகளை நீங்கள் வாங்குவீர்களானால் உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட், எம்பிபிஎஸ் சீட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் இப்பொழுது அந்த கம்பைன்ட் ஆசனத்தை நீங்கள் செய்யுங்கள், பார்க்கலாம். இப்பொழுது செய்ய போகிறது சக்கராசனம். பாருங்கள், எறும்பு மீது யானை படுத்து சக்கராசனம் செய்கிறது. அதைத்தான் வாங்க வேண்டும். பூனை மீது யானை. அதற்கு வரவேற்பு கொடுப்பது தனுராசனம், நின்ற தனுராசனம், ஒற்றைக்கால் தனுராசனம். ஒவ்வொன்றும் தனித்தனி தன்மை பெற்றது. சக்கராசனம் முதுகெலும்பை வளைக்கக்கூடியது. தனுராசனம் அதே போன்று முதுகெலும்பை வளைக்கக்கூடியது. கீழே படுத்திருக்கின்ற ஆசனம் 72,000 நாடி நரம்புகளையும் சரி செய்யக்கூடியது. ஆகவே கம்பைன்ட் ஆசனம் வேடிக்கையாக செய்யக்கூடிய ஆசனங்கள் கூட அவர்களுக்கு நல்ல பலனை கிடைக்கக்கூடியது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கையை விரிச்சுக்கோ. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பத்மாசனத்தில் அமருங்கள். தள்ளி உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோகா நண்பர்களே, யோகாசன ஆசிரியர்களே, தயவுசெய்து நீங்கள் மாணவர்களுக்கு இந்த கம்பைன்ட் ஆசனத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களானால் அவர்கள் மிகவும் ஆர்வமாக சக மாணவர்களோடு, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு, வீட்டிலே இருக்கக்கூடிய உறவினர்களோடு இருந்து கொண்டு இந்த ஆசனங்களை அனுதினமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், தூண்டுதல் அவர்களுக்கு வந்துவிடும். அதுவே இது ஒரு கம்பைன்ட் ஆசனம், போட்டிக்குரிய ஆசனம் என்ற ஒரு நினைப்பிலே செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள் இவருக்கு மருத்துவ ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கும். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்களை நீக்கும். நல்ல மனோதிடத்தை ஏற்படுத்தும். மனோநிலை பாதிக்காத அளவுக்கு
அதாவது உடல் நலத்துக்கு மருந்துகள் சாப்பிடலாம். இன்றைக்கு சிறு குழந்தைகளுக்கே மனநலம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை அமைந்து விடுகின்றது. தாய் தகப்பனார்களே பிள்ளையில் பார்க்க முடியாத நிலையில் அவர்களுக்கு அலுவலகத்துக்கு சென்று விடுகிறார்கள். வேலைக்காரிகள் குழந்தைகளை சரி செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடிய நிலை, கணவன் மனைவி வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகள் தூங்கி கொண்டிருக்கின்ற நிலை, அவர்கள் மனது பாதிக்கப்படுகிறது. இந்த மாதிரியான பல்வேறு சூழ்நிலைகளில் குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் வரை பல்வேறு விதமான மனச்சோர்வுக்கும் மனச்சங்கடங்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் ஆட்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் இதுபோன்ற ஆசனங்களை கம்பைண்டாக செய்தால் மனோதிடம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான வழிகள் தெரியும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன் நீங்கள் பழங்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.